இந்த வீடியோவில் நம்ம வந்து இயல் 7 பார்க்க போகிறோம். ஓகேவா? இயல் 7 பார்க்க போகிறோம். காலத்தை வென்ற கலை. ஸோ கலைகளில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலைகள் இருக்குது. ஆயக்கலைகள் 64 கூட ஒரு சொற்றொடர் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலைகள் எக்கச்சக்கமான கலைகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரிய கோயில் இருக்கிற தஞ்சாவூர் பெரிய கோயில். ஸோ அந்த பெரிய கோயிலை பற்றி எப்படி எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திருச்சுற்று மாளிகை அப்படின்னா அதை சுற்றி இருக்க மாளிகை. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இருக்க பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சுற்றி காட்டுறேன். நீங்கள் கண்களால் பார்க்கும்போது அது உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஞாபகத்தில் நிற்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். சொல்லி முடிச்சா தான் உங்களுக்கு எங்கெங்கே எது இருக்குது அப்படின்னா திரும்ப காட்ட முடியும். இப்போ இங்கே படித்தோம்ல அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம். அதுக்காக ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக இருக்கிறத பார்த்துப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சுற்று மாளிகை அப்படின்னா சுற்றி இருக்க அந்த இடம். நான் அது வரும்போது காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் கோபுரம். இது ராஜராஜனால் வெறும் 988 சேர நாட்டை கைப்பற்றதுக்கு நினைவாக கட்டப்பட்டது. அதனால் இது கேரளாந்தகன் வாயில் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு பெரிய கோபுரம் ஒன்று இருக்கும். அதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ராசராசன் திருவாயில் அப்படின்னு குறிப்பிடப்படுது. கோபுரம்னா என்னன்னா என்ட்ரு ஆகும்போது இருக்கிறதான் கோபுரம். இந்த கருவறைக்கு மேலே இருக்கிறது பேர் கோபுரம்னு சொல்ல மாட்டாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானம் எங்கே இருக்குன்னா அகநாளிகைக்கு மேலே இருக்கும். அகநாளிகை என்னன்னா இதுதான். ஸோ அந்த கருவறைக்குள்ளே அந்த கருவறைக்கு டைரக்ட் மேலே இருக்கிறது தான் விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோபுரம் என்பது வாயில்கள் மேலே அமைக்கப்படுவது ஆல்ரெடி சொல்லிட்டேன். விமானம் வந்து அகநாளிகை மேலே அமைக்கப்படுது. அகநாளிகை அப்படின்னா இந்த கருவறைக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அகநாளிகை. இந்த 2 நுழைவாயில் கோபுரங்கள் கட்டப்படுறது வந்து பிற்கால சோழரோட தனிச்சிறப்பு. அதாவது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விஷயத்தில் கட்டியிருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒவ்வொரு அரச வம்சத்துக்கும் ஒரு புதிய டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து கற்றளி கோயில். ஓகே, இதை வந்து இந்த கற்றளி கோவிலை உருவாக்குனது யார்? அதாவது இந்த டெக்னாலஜி. ஓகே, கற்றளி கோயில்னா ஒன்றும் இல்லை, ஒரு கல்லுக்கு மேலே கல்லாக வச்சு அடிக்கிட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ இந்த முறை அறிமுகப்படுத்தின யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லவ மன்னன், 2ஆம் நரசிம்மவர்மன் சொல்லக்கூடிய அந்த பல்லவ மன்னன் தான் இந்த கற்றளி கோயில் முறையை உருவாக்குனது. ஸோ அதை வச்சு ராஜராஜன் வந்து பெரிய கோயிலை கட்டியிருப்பார். ஓகே, அது இந்த மாதிரி ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது. அது குடவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கட்டுமான கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோயில் முறைகள் இருக்குது. ஒவ்வொரு அரசர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இது வந்து கற்றளி கோயில் முறை. கற்றளினா ஒன்றால் கற்களை அடுத்தடுத்து தான் அடிக்கிட்டு போகிறது. இன்டர்பிளாக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுபோல் இந்த 2 வாயில் கோபுரங்களுக்கு 2 நுழைவாயில் கோபுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழரோட தனிச்சிறப்பு. அடுத்தது நம் நாட்டில் உள்ள கற்றளி கோயிலே பெரியதும் உயரமானதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். ஸோ இது கிட்டத்தட்ட 6 வருஷம் இதை கட்டுறதுக்கான டைம் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து தட்சிண மேரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, மலையின் அர்த்தம். ஓகேவா? தட்சிணம் அப்படின்னா சவுத் சைடு. தட்சிண பதம் கேள்விப்பட்டீங்களா? அதாவது சவுத் சைடு, தெற்கு சைடில் இருக்கிறது எல்லாமே தட்சிணம்னு சொல்லுவாங்க. அது சூரியன் தெற்கு சைடு போகிறதும் தட்சிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு சைடு போகிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஜாகிரபி வரும்போது படிக்கலாம் டீட்டெயிலாக. ஸோ இங்கே தட்சிண மேரு அப்படின்னா தெற்கு சைடு இருக்க மேருமலை, அதாவது வடக்கில் ஒரு மேருமலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இமயமலைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சிவன் இருக்கக்கூடிய இடம் வந்து மேருமலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் கோயில் தான். ஸோ அதனால் தெற்கில் இருக்கக்கூடிய அந்தளவுக்கு பெரிய மலை போன்ற ஒரு கோயில் அப்படிங்கிறதுக்காக ராஜராஜன் வந்து தட்சிண மேரு அப்படின்னு இதை வந்து பெருமையாக கூப்பிடுவார். இது நம்ம வந்து இயல் 4 நினைக்கிறேன். ஓகேவா? மலைகள் இடப்பெயர் ஆய்வுன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். இது 11th ஸ்டாண்டர்டில் நம்ம டிஸ்கஷன் கூட அடிக்கடி கேட்டிருப்பேன். ஸோ அந்த இதுதான் இது தட்சிண மேரு அப்படிங்கிறது ராஜராஜனால் பெரிய கோயில் பெருமையுடன் அழைக்கப்படுது. டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்ட கொஸ்டின் தான் இது. அடுத்தது இந்த கோயிலோட விமானம் பார்த்திங்கன்னா 216 அடி உயரம். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல, 216 எழுத்துக்கள். ஸோ அது அடுத்த விமானம் பார்த்திங்கன்னா 13 தளங்கள் கூடியது. 12 உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் ஒரு ஆயுத எழுத்து ஈக்குவல் டு 13 எழுத்துக்கள். அடுத்தது இந்த கற்றளினா ஆல்ரெடி சொன்னதான், செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுறது போல கருங்கற்களை வச்சு ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுறது தான் கற்றளி அப்படின்னு பேர். இது 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மனால் உருவாக்கப்பட்ட வடிவம் இது. மகாபலிபுரம் கடற்கரை கோயில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், பனைமலை கோவில் அப்படிங்கிறது இந்த கற்றளி கோயிலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதே மாதிரி முழுமையாக கற்களை கொண்டு கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில் பெரிய கோவில் தான். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கருங்கற்களை வந்து அந்த கல் மேலே வச்சு கட்டிட்டு போகிறோம்ல கற்றளி கோயில்கள், அதே மாதிரி இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் மண்ணால் கட்டிட்டு அதுக்கு மேலே மரத்தால் வந்து சட்டகம் அமைப்பாங்க. சட்டகம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போன் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அமைப்பாங்க. இது வந்து தில்லை கோவில், குற்றாலநாதர் கோயில், இந்த மாதிரி இடத்துல இது கட்டப்பட்டிருக்கு.
அதுக்கு மேலே செப்பு அப்படி இல்லைன்னா பொன் தகடுகளால் கூரை வைந்திருப்பாங்க. அது கூரை ஃபுல்லாக பூசிருப்பாங்க பொன்னால். ஸோ அப்படி ஒரு டைப்பு. அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா செங்கற்களை அடுக்கி கோயில் கட்டினாங்க. இது ஒரு டைப். ஸோ அந்த வகையில் செங்கற்கள் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சோழன் செங்கனான் அப்படிங்கக்கூடிய 78 கோயில்கள் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்காரு. எத்தனை கோயில்? 78 கோயில் சோழன் செங்கனான் கட்டியிருக்காங்க. அடுத்தது மோஸ்ட்லி அந்த காலத்தில் கோயில்கள்லாம் எதுக்கு யூஸ் ஆனிச்சு அப்படின்னா கருவூலமாக வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்து மருத்துவமனையா, அப்புறம் வந்து போர்க்காலங்களில் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் இந்த கோயில்கள் இருந்துச்சு. அடுத்தது விசித்திர சித்தன் அப்படின்னு அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேவா? இந்த பல்லவமன் என்ன பண்ணியிருப்பானா குடைவரை கோயில்களை அமைச்சதாக மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகின்றது. எது இல்லாமல் செங்கல் இல்லாமல் சுண்ணம் இல்லாமல் மரம் உலகம் இப்படி எதுவுமே இல்லாமல் வெறும் கல்லை மட்டும் குகையை குடஞ்சி ஒரு கோயில் உருவாக்கியிருக்காத மண்டகப்பட்டு கல்வெட்டு குறிப்பிடுது. யார்? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். ஸோ இது எப்படி நம்ம கற்றளி கோயில்கள் பார்த்தோமோ அதே மாதிரி இது இன்னொரு வகை. குடவரை கோயில் வந்து இன்னொரு வகை. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் அது. ஓகேவா? அடுத்தது கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஃப்ரெட்ரிகா வான் ஸ்லீவிங். ஸோ லீவிங்கிறத நம்ம லிவிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவிங்னா வாழ்ந்துட்டு தான் அர்த்தம். உறைஞ்சி போச்சுன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உறைஞ்சி போய் லிவிங் ஆயிருக்காங்க. ஓகேவா? கட்டடக்கலை அப்படிங்கிறது லிவிங் ஆகிட்டு உறைஞ்சி போச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே உறைஞ்சி போச்சு, இங்கே லிவிங் ஆகிட்டு இருக்கு. அதை மட்டும் இன்டர்லாக் பண்ணிக்காங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில் இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராசசிம்மேச்சுரம் அப்படின்ற அந்த பேர் வந்து இது கொடுத்தாங்க காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு. இதை பார்த்தோன்னா தான் ராஜராஜனுக்கு வந்து நம்மளும் அது போல கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய கோயிலில் கட்டி முடிச்சிருக்காங்க. அதே கட்டடக்கலையில். ஓகேவா? இந்திய கட்டடக்கலை பணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பிரிவாக குறிப்பாங்க. ஒன்று வந்து நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு 3 பிரிவாக இருக்குது. நாகரம் அப்படின்னா நர்மதை ஆற்று, அதாவது எல்லா ஆறுகளும் மேற்கிலிருந்து கிழக்கு பாயும் 2 ஆறு இருக்கு இல்லையா? ஸோ 2, 3 ஆறுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 ஆறுகள் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு பாயும். எல்லா ஆறுகளும், அதாவது இந்தியாவில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த சைடு எல்லா ஆறும் பாயும். வங்காள விரிகுடாவில் மோஸ்ட் எல்லாமே கலந்துரும். ஓகேவா? மேற்கிலிருந்து கிழக்கு வரும். 3 ஆறுகள் மட்டும் கிழக்கிலிருந்து மேற்க போகும். ஸோ அப்படி போகக்கூடிய ஒரு ஆறு தான் நர்மதை ஆறு. ஸோ இந்த நர்மதை ஆறுக்கு மேலே இருக்க எல்லா கட்டடங்களையும் இந்த நாகரம் அப்படிங்கக்கூடிய அந்த கட்டையில் வந்துடும். நாகரம் அப்படின்னா சதுர வடிவில் இருக்கும் எல்லா கோயிலும். அடுத்தது வேசரம் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தேங்காய் மட்டை இருக்கு இல்லையா? ஸோ தேங்காய் அப்படி கவுத்துப்பட்டு அப்படி இருக்கும், பாதியாக உடச்சி அது கவுத்துப்பட்டாங்களே அது மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப், அந்த பௌத்த விகாரங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த வேசரம் அப்படிங்கக்கூடிய இந்த வகையில் வரும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் திராவிட கலைப்பாணியை சார்ந்தது. ஓகே. அதன்படி தஞ்சை கோயில் பார்த்தீங்கன்னா எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி. 1886ஆம் ஆண்டு ஜெர்மனி அறிஞர் ஷூல்ஸ் அப்படிங்கிறவர் 6 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி அந்த கல்வெட்டுக்கெல்லாம் படி எடுத்து இந்த கோவிலை ராஜராஜன் சோழன் தான் கட்டினான் அப்படின்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணார். எப்போ? 1886 தான் கன்ஃபர்மேஷனே பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நமக்கு ப்ரூஃப் கிடையாது. இப்போது அந்த கல்வெட்டுப்படி நமக்கான ப்ரூஃப் இருக்குது. அடுத்தது 1930ஆம் ஆண்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்த S.K. கோவிந்தசாமி அப்படிங்கிறது தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க கருவறையின் 2 தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம், சாந்தார நாளிகை பகுதிச்சுள்ள ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் தான் ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டு வர்றாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஓவியங்கள் அந்த 2 தளங்களில் இருந்திருக்கு. இந்த ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் வரைந்த ஒரு ஓவியங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சோழர் கால ஓவியங்கள் மீது நாயக்கர் ஆட்சியில் வரைந்த ஓவியங்கள். அதுதான் ஃப்ரெஸ்கோ அப்படிம்பாங்க. ஃப்ரெஸ்கோ அப்படின்னா இத்தாலிய சொல். ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஞாபகம். இட்லி, இத்தாலினா இட்லி. ஓகேவா? இட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட பொருள் வந்து புதுமை. ஸோ புது இட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுமை, இட்லினா இத்தாலி, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா ஃப்ரெஸ்கோ. இது எப்படி வரைவாங்கன்னா, இப்போ ஒரு பிக்சர் இந்த இடத்துல இடம் இருக்குன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பு காரை பூச்சி வந்து பூசிடுவாங்க. அப்படி பூசி முடிச்சுட்டு அதோட ஈரம் காயறதுக்கு முன்னாடி அதில் மேலே வந்து ஓவியம் வரைஞ்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவியம் வந்து ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் அப்படிம்பாங்க. இது எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சித்தன்னவாசல் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஓவியங்களை பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய நந்தி மண்டபம் இருக்கு இல்லையா? அது வந்து நாயக்கர் காலத்துது. அது சோழ காலத்தில் கட்டின அந்த நந்தி இருக்கு இல்லையா? அது வந்து பின்னாடியே ஒரு இடத்துல இருக்கும், திருச்சிட்டு மாளிகையில் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இருக்க அது அந்த பெரிய நந்தி இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் காலத்துது. அடுத்தது பிரம்மந்திர கல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு கல் இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து 80 டன்னுக்கு மேலே வெயிட் இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 8 கற்களை நெருக்கமாக வைத்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க.
அடுத்தது 12ஆம் நூற்றாண்டில் கோபுரங்களோட தனிச்சிறப்பு அப்போ தான் வெளிவருது. அதாவது 12ஆம் நூற்றாண்டிலிருந்து அதோட அந்த கோபுரம் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் பிரபலம் ஆகிட்டு வருது. ஸோ அதில் வந்து வெளிக்கோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் கம்மியாகவும் வைக்கக்கூடிய அந்த 2 வகை கோபுரங்கள் கட்டும் மரபு இருக்கு இல்லையா? ஸோ அதை தோற்றுவித்தது யாருன்னா ராஜராஜன் தான். ஸோ இதை வந்து திருவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் இந்த 2 வாயில்கள் இருக்குது. ஸோ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படியே ஜெராக்ஸ், எதோட ஜெராக்ஸ்னா பெரிய கோயிலோட ஜெராக்ஸ். பட் அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், முடிக்காமல் இருக்கும். ஓகே, எப்படி 2 கோபுரங்கள் அமைக்கக்கூடிய அந்த மரபு வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் காலத்ததோ, அதே மாதிரி 4 புறங்களும் 4 கோபுரங்கள் எழுப்பும் மரபு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழனோட சோழனோட காலத்தது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதி வந்து கல்லால் இருக்கும், மேற்பகுதி வந்து செங்கற்களால் கட்டியிருப்பாங்க. இந்த மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியது வந்து விஜயநகர அரசு. எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை இந்த மாதிரி இடங்களெல்லாம் இந்த கோபுரங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 150 அடிக்கு மேலே உயரம் இருக்கும். திருவரங்கம்னா ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இதுதான் கோபுரம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அந்த பழைய கால கட்டடக்கலையே நல்லா தெரியும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே செங்கற்கள் வச்சு கட்டியிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு நல்லா டெப்த்தாக தெரியும். நீங்கள் போய் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே அந்த ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து விட்டு இறங்கின உடனே நீங்கள் அந்த கோபுரம் தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த கோபுரத்தில் இப்படி இருக்கும். கரெக்டாக அந்த பாதி வரைக்குமே நீங்கள் வந்து அந்த காலத்து கட்டடக்கலையை நல்லா ஃபீல் பண்ணலாம். இதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம செங்கலுக்கு வச்சு கட்ட முடியாது. ஸோ அதோட கட்டடக்கலை அங்கே இருக்கும். நீங்கள் போனோடனே அதை பார்க்கலாம். சப்போஸ் போனீங்க அப்படின்னா பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜராஜன் காலத்தில் பெண் அதிகாரிகளும் இருந்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ராஜராஜனோட பட்டத்தரசி உலகமாதேவி, ஓகேவா, அல்லது உலகமாதேவி அப்படின்னா கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து திருவையாற்றில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கு பேர் உலகமாதேவீச்சுரம் அப்படின்னு பேர். ஸோ அந்த கோவிலில் எருத்தந்த குஞ்சரமல்லி அப்படின்னு ஒரு பெண் அதிகாரி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் கட்டின கோவில்? ராஜராஜனோட பட்டத்தரசி உலகமாதேவி அப்படிங்கிறவங்க திருவையாறில் கட்டின கோவில். அதே கோவிலில் முதலாம் ராஜாதிராஜன் காலத்தில் ஒரு அதிகாரிச்சி பற்றிய குறிப்பும் இருக்குது. அந்த அதிகாரிச்சினா அதிகாரியோட பெண் பெயர் தான் அதிகாரச்சின்னு அர்த்தம். அதாவது பெண் பால் பெயர். ஓகே, அதிகாரச்சி. ஸோ இவங்க வந்து சோமையன் அமிர்தவல்லி அப்படிங்கிறவங்க இந்த ராஜாதிராஜன் காலத்தில் பணியாற்றின பெண் அதிகாரி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. பெண்டு அப்படிங்கிற சொல்லால் ராஜராஜன் இருக்காலே அவரோட மனைவியை குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? பெண்டு அப்படின்னா அந்த கல்வெட்டு இருக்குது, அந்த கல்வெட்டில் பெண்டு அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுடைய மனைவியர். அடுத்தது இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்லாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த தச்சர்கள் இருப்பாங்க, சிற்பிகள், கோயில் கட்டினவங்களாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களோட பெயர்களும் அதில் இருக்குது. அதான் ஓகேவா? கோவிலை கட்டிய தச்சர்களின் பெயர்கள் குறிச்சிருக்காங்க. வீர சோழன், குஞ்சரமல்லன், ராசராச பெருந்தச்சன், மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன், லத்தி சடையனான கண்டாரித்த பெருந்தச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா பேரையும் அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கோயிலை சுற்றி பார்க்க போகலாம். இதுதான் பெரிய கோவில். ஸோ இங்கே பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சுற்று மாளிகை. இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் திருச்சுற்று மாளிகை. இந்த கோயிலை சுற்றி சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் திருச்சுற்று மாளிகை. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பார்த்தா செம்மையாக இருக்கும். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நாயக்கர் காலத்தது. ஓகேவா? இந்த நந்தி வந்து நாயக்கர் காலத்து, இந்த மண்டபமும் நாயக்கர் காலத்தது. இதுதான் எங்கள் ஊர். நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி செம்மையாக இருக்கா? என் மவுஸ் உங்களுக்கு தெரியுதான் தெரியல. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கோபுரம் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் கேரளாந்தகன் கோபுரம். அடுத்தது ஒரு குட்டி கோபுரம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ராஜராஜன் கோபுரம். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் பாருங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கோபுரம், பெரிய கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கோபுரம் வந்து உங்களுக்கு கேரளாந்தகன் கோபுரம். 988, ஓகேவா? 988 கட்டப்பட்டது. இந்த ஃபஸ்ட்டு கோபுரம் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது. அடுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன கோபுரம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜன் திருவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த அப்படியே இந்த பெரிய கோயில் பின்னாடி போனீங்க அப்படின்னா இங்கிட்ட போனீங்கன்னா சிவகங்கை பூங்கா வரும். சைடில் போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இதுதான் காவிரி ஆறு. இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மவுஸ் பாயிண்ட் இடத்துல வராகி அம்மன் இருக்கும். இந்த இடத்துல சின்ன சின்ன இடமா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கெல்லாம் உட்காந்துருக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கமாக இருக்கும். சுற்றி ஃபுல்லாக சிவலிங்கமாக இருக்கும். நிறையா சிவலிங்கம், சின்ன சின்ன சிவலிங்கமாக இருக்கும்.
ஸோ இதுதான் பிரம்மந்திரக்கல். இப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த கேரளாந்தகன் கோபுரம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜராஜன் கோபுரம். ஓகேவா? ஸோ இது பக்கத்தில் ஓடுது பார்த்தீங்கன்னா அதுதான் காவேரி. நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கல்வெட்டுகள் வந்து நீங்கள் சுற்றி போகிறீங்களா, சுற்றி கோயிலை சுற்றிட்டு வரும். ஸோ அப்படி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கை கெட்ட தூரத்தில் இந்த மாதிரி எழுத்துக்கள் கல்வெட்டுகள் நிறையா இருக்கும். முடிஞ்சால் படித்து பாருங்கள். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிவலிங்கம் வந்து அந்த அந்த சின்ன சின்ன பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது ஃபுல்லாக அந்த மாதிரி சிவலிங்கமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோபுரத்துலேருந்து பார்க்குறோம். அதோட சில ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தோட நிழல் வந்து விமானத்தோட நிழல் வந்து தரையில் படாது அப்படிம்பாங்க. ஸோ இங்கே படுது பார்த்து நானும் நிறையா தடவை பார்த்துருக்கேன். ஸோ அது கீழே விழுது தான், விழாமலாம் இருக்காது. ஸோ விழுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கேரளா, அந்த மறுபடியும் 3வது டைம் சொல்கிறேன், இது கேரளாந்தகன், இது வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் திருவாயில். ஸோ இப்படியே இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே ஓகேவா, இந்த டேரக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரண்மனை போகலாம். அடுத்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் காட்டிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரண்மனையில் ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்கும். அது அந்த காலத்தில் யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ படை வீரர்கள்னு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அது வந்து நாங்கள் ஸ்கூல் சின்ன வயசில் இந்த அது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த வாட்ச் டவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படியும் ஒரு 4th 3rd நினைக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் தெரியாதுல்ல, அப்போ கூப்பிட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே எதுவுமே இருக்காது, வெளிச்சம் எதுவுமே இருக்காது, நல்ல பெரிய பிரம்மாண்டமான இடமா தான் இருக்கும். அங்கே வந்து சின்ன சின்ன படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்போ நாங்கள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். இப்போ 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்னா அந்த நம்ம ஏஜ் கால்குலேட் பண்ணிக்காங்க. அந்த ஏஜுக்கு நம்ம கால் இருக்கு இல்லையா, அந்த கால் அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ சின்னதாக இருக்குது நம்ம கால். அப்போவே நாங்கள் அதை வந்து தவழ்ந்து தான் போனோம். ஏன்னா அவ்வளோ சின்னதாக இருந்துச்சு படிக்கட்டு. இப்போ எவ்வளோ பிராண்டாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சின்ன சின்னதாக. எங்கள் அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே கால அளவு அந்த வைக்கக்கூடிய அளவு பத்தலை அப்படின்னா இப்போ எவ்வளோ வந்து டெக்னிக்கலாக ஏறி இறங்கியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லைட்டே இல்லை. அந்த நாங்களே வந்து அந்த டார்ச் வச்சு தான் நாங்கள் மேலே ஏறிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது மேலே ஏறி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் திருச்சி வரைக்கும் தெரியும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 55 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் வரைக்கும் இப்போவே தெரியுது அப்படின்னா, அப்போது அந்த காலத்தில் புகை இதெல்லாம் கிடையாது, மாசு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ எவ்வளோ இன்னும் அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து அவங்க பார்த்துருக்க முடியும். அதோட இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட அந்த வால் இதெல்லாம் தூக்கவே முடியல. ஸோ அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கிரேட் தான். ஓகே, படம் பார்த்தது போதும், நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆத்மநாம் கவிதைகள். இதில் வந்து மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அதிகமான வரிகள் கிடையாது. ஜஸ்ட்டு ரீட் பண்ணுற மாதிரி எளிய தமிழில் தான் இருக்கும். ஸோ அதனால் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேட்குற அளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸும் அதில் இல்லை. ஆத்மநாம் அப்படிங்கிறவர் கவிதை என்ற கலை வடிவத்தின் அழகியல் ஊடாக மானுடத்தின் விழுமியங்களை உரத்த குரலில் பேசியவர். ஸோ மதுசூதனன் தான் இவரோட இயற்பெயர். காகிதத்தில் ஒரு கோடு இவரோட முக்கியமான கவிதை தொகுப்பு. ல அப்படிங்கக்கூடிய சிற்றுதலை நடத்தியவர். சிறப்பு லகரம் இருக்கு இல்லையா? ஸோ அது பேரில் ஒரு சிற்றுதல் நடத்தினவர். அடுத்தது இவருடைய கவிதைகள் எல்லாமே ஆத்மநாம் கவிதைகள் அப்படின்னு ஒரே தொகுப்பாக வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆத்மநாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆத்மான்னு எடுத்துக்கோங்க. ஸோ மது சூது, ஓகே, மது மாது சூது இது மூன்றும் இருந்தால் ஆத்மாவை நம்மளால் உணர முடியாது. ஓகே, அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா ஆத்மாவை நம்மளால் உணர முடியாது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மது சூது இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆத்மாவை உணர முடியாது, நம்மளால் உணர முடியாது. ஸோ அதுதான் ஆத்மநாம். அடுத்தது காகிதத்தில் ஒரு கோடுனா ஆத்மார்த்தமாக காகிதத்தில் ஒரு கோடு போடு, ஆத்மார்த்தமாக காகிதத்தில் ஒரு கோடு போடு. ஸோ அடுத்தது லகரம் அப்படின்னா இது சொல்லும் போது இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அது அந்த உச்சரிப்பு இருக்கு இல்லையா? எனக்கெலாம் உச்சரிப்பே வராது. ஸோ அந்த உச்சரிப்பு இருக்கக்கூடிய அந்த தமிழ் பேசுவாங்க இல்லையா, கவிதைகள் அந்த மாதிரி இடத்துல அவங்கள்ட்ட கொடுத்துட்டு படிக்க சொன்னீங்கன்னா கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஷார்ட்கட்டுக்காக சொல்ல, உண்மையிலேயே இந்த லகரம் அந்த லகரம்லாம் பிரித்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தமிழ் கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ல அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக உணரக்கூடியது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ல அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக உணரக்கூடியது. ஸோ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக அந்த உச்சரிப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தமிழ் எழுத்துக்களோட அந்த உச்சரிப்புகள் மயங்கொலி இல்லாமல், அதாவது மயங்கொலிப்பில் இல்லாமல் படிக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா படிக்க சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்.
ஸோ இவருடைய கவிதைகள் அனைத்தும் ஆத்மநாம் கவிதைகள் அப்படின்னு தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது குற்றால குறவஞ்சி. ஸோ சமய நூல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடவுளரை வந்து பாடும் சிற்றிலக்கியங்கள் வந்து கடவுளோடு சேர்த்து மனிதர்களையும் பாடுது. ஓகேவா? சமய நூல்கள் அப்படின்னா கடவுளை மட்டும் பாடும், சிற்றிலக்கியங்களுடைய கடவுளோடு சேர்த்து மனிதரையும் பாடுது. குறவஞ்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகை நாடகம் இலக்கிய வடிவம். ஓகே, குறவஞ்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகை நாடக இலக்கிய வடிவம். இது வந்து குறத்திப்பாட்டு அப்படின்னு வழங்கப்படுது. உலத்திப்பாட்டுன்னு ஒன்று இருக்கு. உலத்திப்பாட்டு அப்படின்னா பல்லு இலக்கியம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. குறத்திப்பாட்டுனா குற்றால குறவஞ்சி அதுலேயே இருக்குது, கூன்னு இருக்கு. ஸோ உலத்திப்பாட்டுனா உழவர் உலர்த்தியது அந்த வாழ்க்கை வரலாறு. உழவர் உலர்த்தியதுங்கிற பல்லு வகை இலக்கியம். ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது குறத்திப்பாட்டு, அது உலத்திப்பாட்டு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நேற்று டிஸ்கஷனில் இந்த டாபிக் வந்துச்சு, குறத்திப்பாட்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால் திரும்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லி காட்டுறேன். இது வந்து சிங்கனும் சிங்கம், அதாவது அந்த குறி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களோட தலைவனும் தலைவியும் பேசிக்கிற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி, கொத்தார் குழலாருக்கு வித்தாரமாக குறி சொல்ல போனாடா சிங்கம். ஸோ இது உங்களுக்கு தமிழ்லேயே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போனான்னு கேட்குறாங்க. அதுக்கு தலைவி வந்து நான் குறி சொல்ல போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கன் வந்து பார்க்கில் அதிசயம் தோணுது, சொல்ல பயமாக இருக்குதடி சிங்கி. பார்க்கும்போது அதிசயமாக இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கன் சொல்கிறாப்புல. சிங்கன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆருக்கும் பயமில்லை தோணின காரியம் மஞ்சாமல் சொல்லடா சிங்கம். யாருக்கும் பயப்படாத, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. காலுக்கு மேலே பெரிய விரியன் கடித்து கிடப்பானேன் சிங்கி. அது என்ன சொல்கிறாங்கன்னா காலுக்கு மேலே விரியன் பாம்பு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது கிடைக்காது, என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சிங்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேலத்து நாட்டில் குறி சொல்லும் போது சிலம்பு கொடுத்தாங்க, ஸோ அந்த சிலம்பு தான் கிடக்கு அப்படிம்பாங்க. ஸோ இப்போ சேலத்துக்கு சிலம்பு கொடுத்தாங்க, ஞாபகம். சேலத்துக்கு சிலம்பு அந்த ஞாபகம், சேலத்துக்கு சிலம்பு. அடுத்தது சேலத்தார் 8 சிலம்புக்கு மேலே திருகு முருகு என்னடி சிங்கி. திருகு முருகு அப்படின்னா அது ஒரு அணிகலன் மாதிரி, ஓகே, காலில் போடக்கூடிய ஒரு அணிகலன் மாதிரி. அதுக்கு அந்த சிங்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்தவர் சைடா சிங்கா. கோலத்து நாடு அப்படின்னா கலிங்க நாடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கலிங்கம் தான் அப்படி சொல்லுவாங்க கோலத்து நாடு அப்படின்னு. ஸோ அவங்க கொடுத்த அந்த பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீண்டு குறுகியும் நாங்குழு போல நெளிந்து நெளிவு என்னடி சிங்கி. அதாவது நாங்குழுனா மண்புழுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மண்புழு போல உனக்கு கிடைக்காது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிங்கி வந்து பாண்டியனார் மகள்னா பாண்டிய நாடு, ஓகேவா? அந்த நாட்டோட மகள் வந்து குறி சொல்ல போனால் அதுக்கு வந்து பாடகம் கொடுத்தாங்க. பாடகம் அப்படின்னா கொலுசுன்னு அர்த்தம், ஓகேவா? பாடகம் அப்படின்னா கொலுசு. மாண்ட தவளை உன் காலிலே கட்டிய மார்க்கம் அது ஏது பெண்ணே சிங்கி அப்படிங்கிறாங்க. அதாவது காலில் வந்து தவளை மாதிரி கட்டி வச்சிருக்கியே, அதோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிங்கி வந்து ஆண்டவர் குற்றாலர் சந்நிதி பெண்கள் அணிமணி கச்சம் அடா சிங்கம். அணிமணி கச்சம் அப்படின்னா வந்து சலங்கை இருக்கு இல்லையா? ஸோ தான் அது அணிமணி கச்சம் அப்படின்னா சலங்கை. பாடகமாக கொலுசு, அணிமணி கச்சம் அப்படின்னா சலங்கை. ஸோ இது வந்து குற்றால சந்நிதி பெண்கள் வந்து கொடுத்தது அப்படின்னா. அடுத்தது சுண்டு விரலிலே குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி. அது சுண்டு விரல் ஒன்று போட்டிருக்கே ஒரு பூச்சி மாதிரி இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காலாளி பீலிடா செங்கா. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் பெண்டுன்னு பார்த்துருப்போம், அதாவது கல்வெட்டில், சோழர் கல்வெட்டில் பெண்டுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் பண்டு அப்படின்னா அவரோட மனைவி அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கண்டிய தேசத்தில் காலாளி பீலி கொடுத்தாங்க, ஸோ அதுதான் அப்படின்னா. காலாளி பீலி அப்படின்னா இப்போ நம்ம மெட்டி போகிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அது. ஸோ இவ்வளோ தான் அதோட மீனிங். அதாவது என்னென்ன தேசத்தில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன, சேலத்து நாட்டில் சிலம்பு கொடுத்தாங்க. அடுத்தது கலிங்க நாடு கோலத்து நாட்டு இல்லையா? ஸோ அது வந்து திருகு முருகு அப்படின்றக்கூடிய அந்த அணிகலன் கொடுத்தாங்க. அடுத்து வந்து பாண்டிய நாட்டில் பாடகம் கொடுத்தாங்க, பாடகம்னா கொலுசு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் குற்றாலநாதர் சந்நிதி இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து என்ன கொடுத்தாங்கன்னா அணிமணி கச்சம் கொடுத்தாங்க. அணிமணி கச்சம் அப்படின்னா சலங்கை கொடுத்தாங்க. அடுத்தது கண்டிய தேசத்தில் காலாளி பீலி அப்படின்னா நம்ம மெட்டி போடுறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி. ஸோ இவ்வளோ தான் அதோட குற்றால குறவஞ்சியோட அதோடக்கான மீனிங். தமிழ்நாட்டில் தென்காசிக்கு அருகில் அமர்ந்திருக்க ஊர் தான் குற்றாலம். இந்த நூல் வந்து குற்றால குறவஞ்சி, ஓகேவா? இது வந்து குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டது. இது வந்து திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் இந்த நூலை எழுதினது. இவரோட திரிகூட ராசப்ப கவிராயரோட கவிதைக்கு கிரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இந்த குற்றால குறவஞ்சி, ஓகேவா? இது யாருடைய விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கனார். மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கனார் அவங்களோட விருப்பத்திற்காக இந்த பாடல் வந்து பாடப்பட்டது. அது குற்றால குறவஞ்சி. திரிகூட ராசப்ப கவிராயர் வந்து திருநெல்வேலியில் அவரோட சொந்த ஊர், ஓகே, அங்கே தான் தோன்றியிருக்கார். குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களும் தேர்ச்சி பெற்றிருக்கார். திருக்குற்றாலநாதர் கோயில் வித்வான் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர். அடுத்த குற்றாலத்தின் மீது தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமகாந்தாதி அப்படிங்கிற எல்லா நூல்களையும்
இந்த திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றியிருக்கார். அடுத்தது திருச்சாளல். ஸோ நம்ம வந்து விடுகதை சொல்லி பேசிக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் திருச்சாளல் அப்படிங்கிறது. மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேசும் செய்யுள் வகை திருச்சாளல். ஓகேவா. ஒரு பெண் இறைவனை பழிப்பது போலவும் இன்னொருத்தி இறைவனது செயலை நியாயப்படுத்துவது போலவும் பாடப்படுது. இவ்வகையில் மாணிக்கவாசகர் இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் 20 பாடல்களை பாடியிருக்காரு. ஸோ அதில் நமக்கு ஒரு 4 பாடல் கொடுத்துருப்பாங்க, 3 பாடல் கொடுத்துருக்காங்க. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமில்லை தந்தையும் இல்லை தான் தனியன் காணோடி. அப்படிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோயில் கிடையாது, சுடுகாட்டில் தான் ஒரு கோயில். அவர் வந்து புலி தோலை போட்டு புளியை கொண்டுட்டு அந்த தோலை போட்டிருக்கவர். தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது, தான் மட்டும்தான் இருக்காரு. ஸோ இவர் என்ன கடவுள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கோயில் கிடையாது, கோயில் வந்து சுடுகாடு, ட்ரெஸ்ஸு கூட இல்லை, ட்ரெஸ் வந்து புளித்தோலை தான் போட்டிருக்காங்க, தாய் கிடையாது தந்தை கிடையாது, இவர் என்ன கடவுள் அப்படின்னு ஒரு பெண் கேட்பாங்க. அதுக்கு இன்னொரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, தாயும் இல்லை தந்தையும் இல்லை தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்படி கான்சாலேலோ. அதாவது அவருக்கு தாயும் கிடையாதுதான் தந்தையும் கிடையாதான், தான் மட்டும் தனியாக இருந்தாலும் காயில் அப்படின்னா கோபம் அர்த்தம். ஸோ காயில் உலகனைத்தும் கோபம் வந்துருச்சு அப்படின்னா உலகம் அனைத்துமே கற்பொடி, அதாவது கல்பொடியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோலாலமாகி குறைக்கடல்வாய் அன்றெழுந்த. கோலாலமாகி குறைக்கடல்வான, குறைனா சத்தம் போடுறது, கடல்னா அந்த கடலிலிருந்து எழுந்த அந்த பார்க்கடலில் கரைவாங்களா, ஸோ அப்போ ஒரு அமிர்தம் வரும் இல்லையா, ஸோ அது அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. ஆளாளம் அப்படின்னா ஆழகால விஷம் அப்படின்னு அர்த்தம். ஆழகாலம் ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த ஆழகால சிவன் சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், ஆழகால விஷம் சிவனி அப்படின்னு சொல்லி போட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் சொல்கிறத மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வரும். ஆழகாலம் உண்டான், இது என்ன காரணம், என்னத்துக்கு அது வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது ஆளாளம் உண்டிலனேல். ஆளாளம் சாப்பிடலை அப்படின்னா ஓகேவா. ஆளாளம் உண்டிலனேல் அன்று அயன் மால். அன்றே அயன் அப்படின்னா படைக்கக்கூடிய பிரம்மன், மால் அப்படின்னா திருமால். ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாலய தேவர்கள்லாம், அங்கே மேலே இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் எப்போவோ இறந்து போயிருப்பாங்க. வீடுவர் கான்சாலேலோ. ஓகேவா. அடுத்தது தான் அந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை. மாணிக்கவாசகர் எப்பொழுதும் நாயின்னு தான் குறிப்பிடுவார் தன்னை. ஓகேவா. ஏன்னா மனிதர்களும் அவ்வளோ கீழ்நிலையில தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து அப்படியே கூப்பிடுவார், நாயேனே அப்படின்னு தான் கூப்பிடுவார். சிவபுராணம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். அமைச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்கை இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாள்னு சொல்லிட்டு சமையல் அந்த பாடல். அதில் ஒரு பாட்டில் வந்து ஞாயிற் கிடையாய் கிடந்த அடியேனை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனையை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரும். ஸோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சிவபுராணம் மட்டும். ஸோ அது ஃப்ரீயாக இருக்கும்போது திருவாசகம், அப்புறம் வந்து திருமந்திரம், ஸோ அந்த மாதிரி நூல்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதுக்காக படிக்க வேண்டிய நூல்களும் கூட தான், பட் அது வந்து நம்ம வந்து ஒரு சமயம் சார்ந்த நூல் அப்படிங்கிற மாதிரி அதை ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படிங்கிறனால நமக்கு தான் அது அதிகமாக லாஸ் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரீ டைமில் கிடைக்கும்போது, அப்படி இல்லை எனக்கு அந்த அர்த்தமே புரியல அப்படின்னாலும் அதுக்கான உரை விளக்கத்தோடு சேர்த்து நிறைய ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ அதிலே கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்லேயே நிறையா உரை விளக்கம்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ஸோ தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை அப்படின்னா என்னன்னா, அந்தம் அப்படின்னா முடிவில்லாதவன் அர்த்தம், தனக்கு முடிவு இல்லாதவன். ஓகேவா. அப்படி இருந்தாலும் என்னை, ஓகேவா, தனையடைந்த நாயேனை, அதாவது அந்தமே இல்லாதவன் அடைஞ்ச என்ன ஆனந்த வெள்ள தழுத்து வித்தான் காணோடி. அப்படி இருக்கும்போது ஆனந்த வெள்ளத்தில் என்ன அழுத்து வித்தான், இது என்னன்னு சொல்வது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆனந்த வெள்ள தழுத்து வித்த திருவடிகள் வானுந்தேவர்கோர் வான்பொருள் கான்சாலேலோ. ஸோ அந்த திருவடிகள், ஓகேவா, ஒன்று ஆனந்தத்தில் ஆழ்த்தின அந்த திருவடிகள் தேவர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல முடியும். ஸோ இது வந்து மாணிக்கவாசகர் எழுதுனது. சாழல் அப்படிங்கிறது பெண்கள் விளையாடும் ஒரு வகை விளையாட்டு. ஒருத்தி வினா கேட்க மற்றொருத்தி விடை கூறுவதாக அமைது. இப்போ நம்ம அந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, தங்கத்துறை பழைய ஜோக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விடுகதை வினா விடை மாதிரி. ஓகேவா. ஸோ அதுதான் சாழல் அப்படிங்கிறது. திருச்சாழல் வடிவம்ங்கிறது அப்படிதான். ஓகேவா. திருமங்கை ஆழ்வாரும் தமது பெரிய திருமொழியில் இதே வடிவத்தை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த பெரிய திருமொழி, ஓகேவா, அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வார். இதுதான் நம்ம வந்து பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஷன் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த பெரிய திருமொழி. அதாவது மக்கள் வழக்கில் ஒருவர் விடுகதை சொல்லியும் அதற்கு மற்றொரு விடை கூறியும் விளையாடுவது இன்றைக்கும் வழக்கில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த சாழல் வகையோட ஒரு வகை விளையாட்டு. திருச்சாழல் அப்படின்னா இறைவனோட அந்த விஷயங்களை சொல்லிக்கிறது. ஏன்னா திரு அப்படிங்கிறது அடைமொழி, வைக்கும் மரியாதைக்குரிய அடைமொழி. அது வந்து இந்த சமய நூல்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ 100 குறிப்பு பார்த்துடலாம். திருவாசகம் அப்படிங்கிறது சிவபெருமான் மீது
இந்த சேவல் ஒன்று என்னையே ஃபாலோ பண்ணிது. திருவாசகம் அப்படிங்கிறது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. இதனை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஓகேவா? இவர் வந்து சமயத்தின் 12 திருமுறைகளில் 8வது திருமுறையாக இவரோட பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கு. திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் இருக்குது. இதில் மொத்தம் 658 பாடல்கள் இருக்குது. இந்த நூலில் மட்டும் 38 சிவத்தலங்கள் பாடப்பட்டிருக்கு திருவாசகம். ஓகேவா? அடுத்தது திருவாசகத்துக்கு ஒரு காதர், ஒரு வாசகத்துக்கு முருகார் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்லுது, மனசை உருவ வைக்கிற அளவுக்கு அந்த பாடல்கள் இருக்கும். நீங்கன்னா படிச்சு பாருங்கள், கண்டிப்பாக கணக்கிலங்க அர்த்தம் புரிஞ்சிச்சு அப்படின்னா. திருச்சாடல் தில்லைக்கோவிலில் பாடப்பட்டது. ஓகேவா? இது எங்கே பாடப்பட்டதுன்னா தில்லைக்கோவிலில் பாடப்பட்டது. ஜி போப் வந்து திருவாசகத்தை முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கார். எப்போ அப்படின்னா 1886. இது நம்ம அந்த இதிலே பார்த்துருப்போம். அடுத்தது முழுமையும் ஓகேவா ஃபுல்லாகவே மொழிபெயர்த்திருக்காரு. இவர் வந்து திருவாத ஊரை சார்ந்தவர். இது எப்படி ஞாபகம் அப்படின்னா மாணிக்க வாசகன் இருக்கு இல்லையா? ஸோ மாணிக்க வாசகர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசகம்னா படிக்கிறவங்க. அப்போ படிக்கிறவங்க வாதம் பண்ணுவாங்க. ஸோ வாசகர் வாதம் பண்ணுவாங்க ஞாபகம். வாதம் அப்படின்னா வாத ஊர். ஓகேவா? வாசகர் அப்படின்னா வாதம் பண்ணுவாங்க. ஸோ திருவாத ஊர் மாணிக்க வாசகர் வாதம் பண்ணுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவர் வந்து யார்கிட்ட அமைச்சராக இருந்திருப்பார் பார்த்தீங்கன்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக இருந்திருப்பார். ஸோ மாணிக்க வாசகர் இயற்றிய நூல் வந்து திருவாசகம், திருக்கோவையார். ஸோ இந்த அரிமர்த்தன பாண்டியன்றது குதிரை வாங்க போகும்போது தான் இறைவன் வந்து இவர் ஆட்கொள்வார். அடுத்து வந்து இசைத்தமிழர் இருவர். உரைநடை பகுதி. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் கரெக்டான ஷார்ட்கட்ஸில் பார்த்துக்கலாம். சிம்பொனி தமிழர் அப்படின்னு அழைக்கக்கூடியது ஆரம்பிச்சா இளையராஜா. ஆஸ்கர் தமிழர் அப்படின்னு அழைக்கக்கூடியது ஏஆர் ரஹ்மான். பில் ஹார்மோனி இசைக்குழு ஞாபகம், ராயல் பில் ஹார்மோனி இசைக்குழுவுக்கு சிம்பொனி இசைக்குழுத்தை அமைத்து காட்டியவர் யாருன்னா இளையராஜா. இவர் வந்து தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் பண்ணைபுரத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து ராசையா. இவருடைய இயற்பெயர் ராசையா. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஞான தேசிகன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஓகேவா? ஞான தேசிகன். ராசையா இயற்பெயர், ஞான தேசிகன் கூப்பிட்டுருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராமசாமி, சின்னத்தாயம்மாள். ஒரு பாட்டு வரும் இல்லையா தளபதி பேரில், சின்னத்தாயவள் தந்த ராஜாவின். அதே தான் இங்கே. ஸோ அந்த பாடல் இவர் தானே இசையமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாடலும் அதோட கலந்தது தான். ஓகேவா? ஸோ அதோட மீனிங் இதுதான். சின்னத்தாயவள் தந்த ராசாவி அப்படின்னா இந்த இதுதான் சின்னத்தாயம்மாள் அப்படிங்கிறது அவங்க அம்மா பேர். தளபதி பாட்டில் வரும், நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்து வந்து அன்னக்கிளி படத்தில் ஃபஸ்ட்டு இசையமைப்பாளராக அறிமுகமாகிறாரு. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும், உள்ளே இருக்கவங்க படித்து பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் அதில் பெருசாக இருக்குது. அடுத்த தமிழ் செய்யுளின் ஞாபோசை கட்டமைப்புகள் இருக்கின்ற இசை ஒழுங்கை புரிந்து கொண்டு திரைப்பாடல்களை செவியுணர் கணிகளாகவும் பண்பாட்டு வெளிப்பாடாகவும் மாற்றிய பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா இளையராஜா. ஐவகை நிலப்பரப்புகளையும் காட்சிப்படுத்தும் மெட்டுக்களை கொண்டது இவருடைய இசை. 5 வகை நிலப்பரப்புகளை குறிப்பிட்டது தொல்காப்பியம். ஓகே, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அடுத்து ஜம்மு காஷ்மீரோட பகார் அப்படிங்கிற அந்த நாட்டுப்புற இசையிலிருந்து புல்லாங்குழல் வளைந்தோடும் பகாடி முதல், பகாடினா நம்ம மால் பகாடின்னு சொல்லிட்டு ஒரு இனம் பார்த்துப்போம், திராவிட இடப்பெயர் ஆய்வு அந்த லெசனில். ஸோ அதுதான் பகாடி அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட பழங்குடியினர். அடுத்தது ஆனந்த பைரவி அப்படிங்கிறது அன்னக்கிளி உன்னை தேடுது அப்படிங்கிற அந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு ராகம். ஸோ அடுத்தது எப்படி பயிரிடுவேன் அப்படிங்கக்கூடிய இசை தொகுப்பு இளையராஜாவோடது. ஓகேவா? எப்படி பயிரிடுவேன். அடுத்து புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசியாவுடன் சேர்ந்து காற்றை தவிர வேறு எதுவும் இல்லை. புல்லாங்குழல் என்ன இருக்கும், காற்று மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்படி ஓகேவா, காற்றை தவிர வேறு எதுவும் இல்லை. அடுத்தது மகிழ்ச்சி, ஏக்கம், நம்பிக்கை, உற்சாகம், வலி போன்ற மனித உணர்வுகளுக்கும் இசை வடிவம் கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது இந்தியா 24 ஹவர்ஸ். ஓகே, இந்தியா 24 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. அதில் பின்னணி இசை கொடுத்துருப்பார். அடுத்தது மாணிக்க வாசகர்களுக்கு திருவாசக பாடல்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த திருவாசக பாடலுக்கு ஆரட்டோரியா அப்படிங்கக்கூடிய இசை வடிவில் இசையமைச்சிருக்காங்க. அது யூடியூப்ல இருக்குது, நீங்கள் பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். அடுத்தது ராஜாவோட ரமணமாலை, இளையராஜாவின் கீதாஞ்சலி அப்படிங்கிற தமிழ் இசை தொகுப்புகளும் கன்னட மொழியில் மூகாம்பிகை அப்படிங்கிற பக்தி இசை தொகுப்பும் வெளியிட்டிருக்காரு. அடுத்து ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி சோஸ்திரம் அப்படிங்கிற பாடலுக்கும் இசையமைச்சிருக்காரு. பஞ்சமுகி அப்படிங்கிறது இவர் உருவாக்கிய ராகம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது 2018 எடிஷனில் அதோட இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இயர்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் 2018 புக்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இயர்ஸ் கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஓகே, பத்மபூஷன் விருது. இந்திய அரசு வந்து 2018 பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது 4 முறை வாங்கியிருக்காரு. எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985, அப்புறம் 87, அதுக்கப்புறம் 89, அப்புறம் 2009.
ஸோ இந்த 4 வருஷங்களுக்கும் 4 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது. இதில் 87 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து சிந்து பைரவி அப்படிங்கக்கூடிய அந்த படத்துக்கு 87 வாங்கியிருப்பார். அடுத்தது சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது பார்த்தீங்க அப்படின்னா 2016 வாங்கியிருப்பார். 2016 தாரத்தப்பட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, படம் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, அந்த ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதில் ஒரு இசை இருக்கும். ஸோ அந்த இசைக்கு இவர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? 2016 சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது. ஒரு அருமையான பின்னணி இசை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாரத்தப்பட்டை வச்சு ஒரு அருமையான பின்னணி இசை இளையராஜா போட்டிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிறந்த பின்னணி இசை வந்து 1-6, அது வந்து தாரத்தப்பட்டை அப்படிங்கிற படம். அடுத்து தமிழ்நாடு கலைமாமணி விருது பார்த்தீங்கன்னா 80-81 கொடுத்தாங்க, 1881. அடுத்து மத்திய பிரதேசில் லதா மங்கேஷ்கர் விருது எப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 80. ஓகேவா? 88. அடுத்தது கேரளம்ல நிஷா கந்தி சங்கீத விருது 1995 கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2010. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவர் வாங்கின விருதுகள். ஏன் இயர் சொன்னேன் அப்படின்னா, அது 2018 இயர் இருக்குது, 2019-20 எடிஷனில் புக்கில் அது இல்லை. ஸோ அதனால் சப்போஸ் 2018 யூஸ் பண்ணாங்க கொஸ்டின் செட்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி ராகத்தின் ஆரோகண சுரங்களை கொண்டு, ஆரோகணம்னா ஏறு வரிசையில் போகிறது, ஸோ அதை கொண்டு கலைவாணியே உன்னைத்தானே அப்படிங்கிற அந்த பாடலும் இயற்றிருக்காங்க. ஸோ இதுக்கான எல்லா பாடலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 சுரங்களை கொண்டு ஒரு தெலுங்கு பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. 4 இசைக்கருவிகளை கொண்டு ஒரு பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. அரை நாள் வரும். ஓகேவா? அரை நாளை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு திரைப்படத்துக்கு பின்னணி இசை கொடுத்துருக்காங்க. அது 100வது நாள். இந்த 100வது நாள் அப்போது நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பயந்துகிட்டே பார்த்த படம், கண்ணை மூடிக்கிட்டே பார்த்துட்ட மாதிரி. ஸோ நளினி நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஹீரோவா சம்திங் தெரில, அதுலேருந்து கை கூட வரும். நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கவிஞர் பாடகர் பால்நிலா பாதை வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது அப்படிங்கிற நிறைய நூல்கள் இளையராஜா எழுதியிருக்காங்க. ஓகேவா? பால்நிலா பாதை வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது. அடுத்தது பரிபாடல் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோதிரம், பாலையாள், காந்தாரம் அப்படிங்கிற பண்கள் அப்படின்னா அது ஒரு இசை ராகம். ஓகேவா? ஸோ இது வந்து காணப்படுது எங்கே? நோதிரம், பாலையாள், காந்தாரம் அப்படிங்கிறது பரிபாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா சைவ திருமலையில் காரைக்கால் அம்மையார் நட்டப்பாடையிலும் இந்தளத்திலும் பாடியிருப்பாங்க. ஓகேவா? காரைக்கால் அம்மையார் வந்து நட்டப்பாடையிலும் இந்தளத்திலும் பாடியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் 23 பண்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகே, தேவா 2-3 பாடல் பாடுறான்னு அவசியம். ஓகே, தேவானா இசையமைப்பாளர் தேவா இருக்காங்க. ஸோ தேனிசை தென்றல் தேவா, உண்மையிலே தேனிசை தான் அவங்களது. ஸோ அப்படி அந்த தேவா இசையமைப்பாங்க. ஸோ அவங்க வந்து தேவா வந்து 2-3 பண்களை இசை அமைக்கிறாங்க அப்படிங்கிற அவசியம். அடுத்து திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா? ஸோ இதில் மட்டும் காணப்படும் பண்கள் பார்த்தீங்கன்னா நைவலம், அந்தாளி, தோழி, கல்வானம், பியந்தை, குரண்டி, முதிர்ந்த இந்தளம் அப்படிங்கிறது இது எல்லாமே. அடுத்த சாளரப்பாணி அப்படிங்கிற பண் வந்து 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் இடம்பெற்றிருக்கு. மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் அப்படிங்கிற பாடலுக்கு இந்துஸ்தானி இசைப்பாடகர் அஜய் சக்கரவர்த்தி பாட வைத்து பாடல் வெளியிட்டிருக்கார். அடுத்தது ஆசியாவிலே முதலாக சிம்பொனி இசையை மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்குவியை உருவாக்கியவர் இளையராஜா. குறைந்தது 6 மாதம் ஆகும் அந்த சிம்பொனி இசை உருவாக்குறதுக்கு. ஆனால் 13 நாட்கள் வந்து இவர் வந்து அதை சாதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆஸ்கார் தமிழர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். ஆஸ்கார் விருது எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கோடாக் அரங்கம் அப்படிங்கிற இடத்துல ஆஸ்கார் விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. 2009ஆம் ஆண்டுக்கு சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கார் விருது, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த திரை இசை பாடலுக்கான ஆஸ்கார் விருது, ரெண்டுமே ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கக்கூடிய படத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது ஆர்.கே. சேகர், மலையாள திரைப்பட உலகோட புகழ்பெற்ற இசைக்கலைஞர். இவருடைய பையன் தான் ஏஆர் ரஹ்மான். இவருடைய இயற்பெயர் திலீப் குமார். எல்லாம் புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்காங்க. அவருடைய இயற்பெயர் திலீப் குமார். இவர் வந்து ஆசியாவின் மசாட் அப்படின்னு அழைப்பாங்க. ஆசியாவின் மசாட் யாரை? ஏஆர் ரஹ்மான் அழைப்பாங்க. ஸோ 4 வயசுலேயே ஹார்மோனியம் இசைக்கிறாங்க. ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிப்பு அவங்க சின்ன வயசுலேயே அவங்க இறந்துருவாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஹார்மோனியம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இசைக்குழுவில் வந்து ஜாயின் பண்ணிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. அவங்க அம்மா வந்து யூனிஃபார்மையும் சாப்பாடையும் எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு இருக்காங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. அடுத்தது ஏஆர் ரஹ்மான் வந்து 1992 ரோஜா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராரு. அப்படி அறிமுகமான படத்திலேயே தேசிய விருதும் வாங்கியிருக்காரு. இந்த ரெக்கார்டு இது வரைக்கும் முறியடிக்கப்படலை. ஓகே, அறிமுகமான முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற முதல் இசையமைப்பாளர் இவர் தான். அடுத்தது
தமிழ் யாப்பிலக்கணத்தின் 4 வகை பாக்களில் கலிப்பாவின் ஓசை வந்து துள்ளல் ஓசை. நமக்கு அந்த பா வகையில் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன ஓசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமரில் படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலிப்பாவோட ஓசை வந்து பார்த்திங்கன்னா துள்ளல் ஓசை. ஓகேவா? களி சாப்பிட்டுக்கிட்டே துள்ளல் பண்ணு அப்படின்னா, களி சாப்பிட்டுக்கிட்டே துள்ளி ஓடு. களி அப்படின்னா எப்படி எது வேணா இருக்கலாம், கம்பங்களி, கேப்பங்களி எது வேணா இருக்கலாம். அது எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கானது. ஸோ அப்படி சாப்பிட்டா துள்ளி குச்சிட்டு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கலிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை. போர்க்கருவியால் துடித்துள்ளும் இந்த துள்ளல் ஓசை கொண்டாட்ட மனநிலையின் வெளிப்பாடு. தமிழ் மக்களின் நெடிய வாழ்வில் மரபில் துள்ளல் ஓசை சாயல் அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த தோல் கருவியோட இசை இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது பிங்கள நிகண்டு அப்படிங்கிற நூலில் 103 பண்கள் காணப்படுதான். பண்கள் பாடும் காலங்களுக்கு ஏற்றவாறு அது பகல் பண், இரவு பண், பொதுப்பண் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது சில பண்கள் பாடும்போது பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்யும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பண்கள் வாசிக்கும் போது இருக்கும். ஸோ அது வந்து பிங்கள நிகண்டு ஞாபகம் 103 பண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே ஏஆர் ரஹ்மான் பெற்ற விருதுகள். இதில் இயர்ஸ் அப்பயுமே கொடுக்கல. ஸோ அதனால் ஜஸ்ட் எங்கெங்க அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாளம் உருவாக்கும் முறை. ஒரு பாடலுக்கான மெட்டை உருவாக்கும் முன் அதற்கான தாளத்தை தான் முதலில் உருவாக்குவார். யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான். அடுத்தது வந்தே மாதரம் தெரியும், ஜனகணமன தெரியும். இதெல்லாம் கேட்டிங்கன்னா பேட்ரியாட்டிசம் அப்படி வரும். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா தேசப்பற்று. அடுத்தது திரை சில சூஃபி இசையை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு தான் உண்டு. ஸ்லம்டாக் மில்லியன் ஆல்ரெடி பார்த்தது இல்லையா? ஸோ அது திரைப்படத்துக்கு இசைக்காக கோல்டன் குளோப் விருது பெற்றதன் மூலம் உலகளாவிய புகழ் பெற்றார். அதே மாதிரி அவ்விருது பெற்ற முதல் இந்தியரும் இவர் தான். அடுத்தது ஸ்லம்டாக் மில்லியனருக்கு கிராமி அப்படிங்கக்கூடிய அந்த கிராமி விருதையும் இவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இதோட இயல் 7 முடிந்தது. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.